Praise the Lord. It's good to see you all here again. A special day. What is the speciality of today? It's a day of. தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களை எல்லாரையும் பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு என்ன ஒரு சிறப்பான நாள்? It's a day of Pentecost. It's called Pentecost Sunday. பெந்தேகோஸ்து நாள், பெந்தேகோஸ்து ஞாயிற்றுக்கிழமை. And when you say Pentecost Sunday, it is everyone will think about the Holy Spirit, the filling of the Holy Spirit. பெந்தேகோஸ்து ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னாலே எல்லோரும் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவதை குறித்தும் நினைப்போம். Sometimes in this day, day of Pentecost means like, we are celebrating it as Sunday. So day of Pentecost means it's like a special day for us. Sometime you might think that at least on the day of Pentecost I need to come to the church. We might think, for example. பெந்தேகோஸ்து ஞாயிற்றுக்கிழமை, அது ஞாயிற்றுக்கிழமையில நம்ம கொண்டாடுகிறோம். நம்ம நினைப்போம் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள், இந்த பெந்தேகோஸ்து ஞாயிற்றுக்கிழமையிலாவது நான் சபைக்கு போகணும் என்று நாம் நினைக்கலாம். Or same like Christmas. On Christmas day, how many of you like to come to the church? கிறிஸ்மஸ் போலவே கிறிஸ்மஸ் நாட்கள்ல எத்தனை பேர் சபைக்கு வர விரும்புறீங்க? Or Easter Sunday, how many people want to like to come to the church, because attendance on these days will be more than any other day. இல்ல ஈஸ்டர் நாள்ல எத்தனை பேர் ஈஸ்டர் நாள்ல சண்டே சர்ச்சுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க? அந்த நாள்ல வர்றது மத்த நாட்களை காட்டிலும் நிறைய இருக்கும். But in according to our Lord, in Christianity, days are not given importance. ஆனா நம்மளுடைய தேவனை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்துவத்துவத்துல நாட்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. If you can see in every other gods and religion and in everything, days might be given importance. மத்த மத சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல மத்த மதங்கள்ல பார்த்தோம் என்றால் நாட்கள் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். Like in this day this has to be done, this is the special day. So that day when we go and present ourselves or fulfill something, we get a satisfaction. We might think that we might be pleasing God because of that day. On that day we are presenting ourselves or doing something. இந்த நாள்ல இந்த காரியத்தை செய்யணும், இந்த நாள்ல இதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு அந்த நாட்கள்ல நம்ம போய் அதை செஞ்சு முடிச்சோம்னா, அந்த நாட்கள்ல நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா நமக்கு திருப்தியா இருக்கும். நாம எதையோ செஞ்சு முடிச்சோம்னு நாம நினைக்கலாம். But also in Christian churches also it is like that. Sometimes we are all so much about the days. This day, Pentecost day, Christmas day, Easter day. Sometimes even some Sundays அப்படி இருந்தா கூட பரவாயில்ல, அது கொஞ்சம் பெருசுதான். ஆனா சண்டேஸ்ன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. But Sunday also sometimes, I don't do anything, but on a Sunday if I come and stand, that day is sometimes very much important for us. கிறிஸ்தவ சபைகள்லையும் அதே போலதான். பெந்தேகோஸ்து நாள், ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை, கிறிஸ்துமஸ் நாள், இந்த மாதிரியான நாட்கள்ல சண்டேஸ் ஆல்சோ இட்ஸ் ஓகே, பட் ஞாயிற்றுக்கிழமையில நம்ம வரணும். இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் நமக்கு ஒரு சிறப்பான நாட்கள் என்று நாம் நினைத்து அதுல வரணும்னு நினைப்போம். But the Lord has never ever given importance to days. ஆனால் தேவன் ஒருபோதும் அந்த நாளுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. So should we just ignore these days and just keep it as normal days, like on a Christmas day just think as a normal day? அப்படின்னா இந்த நாட்களை எல்லாம் நம்ம சும்மா ரொம்ப ஒன்னும் கவனிக்காம அப்படியே நார்மலா ஒரு டே மாதிரி நினைக்கலாமா? Or Easter day just keep it as a normal day? இல்ல ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமையை சும்மா ஒரு நார்மல் நாளா வைக்கலாமா? Or Pentecost Sunday just keep it as a normal day? Is that what it is? இல்ல பெந்தேகோஸ்து ஞாயிற்றுக்கிழமையில சும்மா ஒரு நார்மலா ஒரு நாளா வைக்கலாமா? அப்படியா? But these days are all a remembrance for us. ஆனால் இந்த நாட்கள் எல்லாம் நமக்கு ஒரு நினைவு கூறுகிறது. It reminds us of something what the Lord wants to do or has done, and whatever he has done we remember on that day. I'm just giving you like a small advice or like something, that opinion. இந்த நாட்கள் தேவன் நமக்கு என்னவெல்லாம் செய்தாரோ அதை நினைவு கூறுகிற நாள், நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நினைவு கூறுகிற நாள். So that in the coming days we can walk according to that. அப்படி இருக்கும் பொழுது நாம் வருகிற நாட்கள்ல அந்தபடி நாம் நடப்போம். So on the day of Pentecost we all remember this day as we want to come to the church, or we want to surely worship the Lord because the Holy Spirit has been poured upon his people. பெந்தேகோஸ்து ஞாயிற்றுக்கிழமையில நாம் எல்லோரும் சபைக்கு வர வேண்டும், நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் பொழிந்தருளப்பட வேண்டும் என்று அவர்கள் ஜனங்கள் மேல அவர் பொழிந்தருளால் அதே மாதிரி வேண்டும் என்று நாம் வருவோம். But this day is a remembrance for us of how the Holy Spirit was poured upon on his disciples. ஆனால் இந்த நாள் பெந்தேகோஸ்து நாள்ல எப்படி பரிசுத்த ஆவியானவர் அந்த சீஷர்கள் மேல் பொழிந்தருளப்பட்டது என்பதை பற்றிய நினைவு கூறுகிற நாள். So that tomorrow, day after tomorrow, in the coming days we can walk in the fullness of the Spirit. And for us, if you see, the day of Pentecost is going to be lived by us every day of our life. So this is a remembrance for us.
அப்படி அப்படி நாம் நினைவு கூறும் பொழுது பெந்தைக்கோஸ்து நாள்ல எப்படி சீஷர்கள் மேல பொழிந்தள்ளப்பட்டது பரிசுத்த ஆவியானவர் என்று நினைவு கூறும் பொழுது நமக்கு நாளைக்கும் சரி நாளானைக்கும் சரி ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு அதன்படி நடக்கிறவர்களாக நாம் இருப்போம். It is not a day that we celebrate once in a year. இது ஒரு வருஷத்துல ஒரு தடவை நம்ம கொண்டாடுகிற ஒரு நாள் அல்ல. But it is a day that we can remember with special importance so that in the coming days we can walk according to that. ஆனால் இந்த நாளைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை நாம் ஞாபகத்தில் நினைவு கூறும் பொழுது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும் பொழுது அதன்படி வருகிற நாட்களை நாம் நடப்போம். So don't get satisfied that I attended the worship on Pentecost day. பெந்தைக்கோஸ்து நாள்ல நான் ஆராதனையில நான் கலந்து கொண்டேன் என்று அதுல திருப்தி அடைந்து Don't think விடாதீர்கள். that something special is going to come to you. Well, let God give something special, but I'm saying, don't think that something special is going to come to you because you attended on the Pentecost Sunday, பெந்தைக்கோஸ்து நாள்ல நான் வந்து ஞாயிற்றுக்கிழமையில சபைக்கு நான் வந்து சேர்ந்ததுனால எனக்கு தேவன் ஏதோ ஒரு சிறப்பா ஒன்றை கொடுக்க போறாரு என்று நினைக்காதீர்கள். தேவன் கொடுப்பாரு, ஆனால் அதை But it's a remembrance for us to walk like this in every day of our life being filled with the Holy Spirit. நாம் ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் இதை நினைவில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் நடக்க வேண்டும். And today we are going to look into one sermon topic that we are going to do is the day of Pentecost. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பிரசங்கத்தின் தலைப்பு பெந்தைக்கோஸ்து நாள். It is such a big secret, isn't it? No, it is not a secret. It's quite obvious. Day of Pentecost. This is what we are going to look into. இது வந்து ஒரு பெரிய ரகசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரிந்ததுதான். பெந்தைக்கோஸ்து நாள். All throughout there has been opposition to God's kingdom, and specifically important aspects or events that has happened, there has been lots of opposition against God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. முக்கியமாக இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு எதிராக தேவனுடைய ராஜ்யத்தில் இருந்தது. When Jesus Christ was crucified on the cross of Calvary, he died, and when he was resurrected by the Father on the third day, the tomb was empty. Still there was lots of opposition and controversies in that. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார். அவர் மூன்றாம் நாளில் பரலோக பரமபிதாவானவர் அவரை உயிர்த்தெழுப்பினார். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த கல்லறை வெறுமையாக இருக்கிறது என்பதை குறித்து எதிர்ப்பு உண்டு. Even in the Matthew chapter 28 you can see that the Jews, the scribes and the high priest, they bribed the guards and told that we will pay you a large sum of money. Now you go and say to every people that when we were all sleeping, the disciples came and stole Jesus' body. In Matthew chapter 28 is clearly mentioned, மத்தேயு 28 நீங்க பாத்தீங்கன்னா யூதர்களும் சரி அந்த பரிசேயர்கள் மற்றவர்கள் எல்லாரும் அந்த பிரதான ஆசாரியர்கள் அவர்கள் எல்லோரும் சொன்னார்கள், அந்த கல்லறையை காவல் காத்து கொண்டிருந்தவரிடம் நீ சொல்லு அது வந்து அது அந்த இயேசுவை வந்து திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்று, அதுக்காக நாங்க நிறைய காசு கொடுக்கிறோம் என்று அவரை லஞ்சம் கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். Until this date you can see many people have also still believe or that opposition is there that Jesus didn't resurrect, his body has been stolen. நம்ம பார்த்தோம் என்றால் இன்றைக்கு வரைக்கும் அந்த எதிர்ப்பு இருக்கிறது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆமா அவருடைய சரீரம் வந்து திருடப்பட்டது, அவர் வந்து உயிர் தெழவில்லை என்று சொல்லுகிறார்கள். And the day of Pentecost especially is also more controversies than that. பெந்தைக்கோஸ்து நாள் இன்னும் முரண்பாடாக இருந்தது. It's a if you say preaching on Pentecost Sunday is like a preacher's nightmare. பெந்தைக்கோஸ்து நாள்ல பிரசங்கம் பண்ணுவது வந்து அந்த பிரசங்கியாருக்கு ஒரு நைட்மேர் மாதிரி இருக்கும். Because people with all denominations, everyone will be sitting. If I'm just going to a full Pentecostal church, I'll be jumping up and down and put you on fire right from minute one, okay? இப்ப பெந்தைக்கோஸ்து நாள் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணும்போது எல்லா டினாமினேஷன் ஆளுங்களும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல நான் ரொம்ப அப்படி வைராக்கியமா ரொம்ப கத்தி மேல குதிச்சு உங்களுக்கு எல்லாரையும் வந்து அந்த அக்னிக்குள்ள கொண்டு வரதுக்கு நான் அப்படி பிரசங்கம் பண்ணேன். I know that within me that all Pentecostals are jumping without knowing anything only. நான் எனக்குள்ளாக நினைக்கிறேன் அந்த பெந்தைக்கோஸ்துனால எல்லாரும் வந்து குதிக்கிறது அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாமலே குதிக்கிறாங்க. Their worship all will be under fire, big fire, Pentecost day fire is there, பெந்தைக்கோஸ்து நாள் ஆராதனை எல்லாம் வந்து அக்னியால நிரம்பப்படணும், அக்னி என்று இருக்கும். And the people also don't know because fire is there, they are also jumping because of that. At least seeing that also they'll believe that you are on fire, something might be, ஜனங்களும் வந்து அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அங்க அக்னின்னு சொல்றதுனால அவர்களும் அங்கேயோ அக்னி இருக்கோ என்று நினைப்பார்கள். அப்படி இருக்கலாம். But there are lots of oppositions against what exactly happened on the day of Pentecost. It's very difficult sometimes to understand all that. அந்த பெந்தைக்கோஸ்து நாள்ல நடந்ததை குறித்து நிறைய எதிர்ப்புகள் உண்டு. அந்த நாள்ல என்ன நடந்தது என்று நிறைய எதிர்ப்பு உண்டு. If you turn with me to Acts chapter 2 and verse 13. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 13வது வசனம். So you can see on the day of Pentecost, you can see that the Holy Spirit was poured upon the people, and
divided tongues appeared, and then they spoke in tongues, they glorified God's name. Everything is being mentioned. பெந்தேகோஸ் நாள்ல நீங்க பார்க்கலாம், அவர்கள் எல்லோரும் அந்நிய பாஷையில பேசினார்கள், அவர்களுக்கு வந்து நாவுகள் பிரிக்கப்பட்டது, அவர்கள் எல்லோரும் அந்நிய பாஷையில பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள், எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. But you can see in verse 12 and 13, 12, 13 நீங்க பார்க்கலாம். so they were all amazed and perplexed, saying to one another, whatever could this mean? So these were the people who are watching, you know. எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இதென்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். But in verse 13 also there is saying, others mocking said, they are full of new wine. மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். So whoever saw that live directly also don't know, some didn't know what was happening, that is understandable, but there were also people who were opposing it and thinking that they were all jumping because of they were drunk. அங்க வந்து உண்மையிலேயே சில பேருக்கு வந்து தெரியல என்ன நடக்குதுன்னு. ஆனால் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஓ அவங்க எல்லாம் ரொம்ப குடிச்சிட்டு இந்த மாதிரியா குதிச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. So every important aspects that happened in God's kingdom has opposition. தேவனுடைய ராஜ்யத்துல நடக்கிற ஒவ்வொரு பகுதியிலையுமே வந்து எதிர்ப்பு உண்டு. But we are called to know the truth. ஆனால் நாம் அந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Not the truth that I am preaching alone. நான் இங்கே பிரசங்கம் பண்ணுகிற இந்த சத்தியம் மட்டுமல்ல. But for us to read and meditate and understand what the word of God says, the truth. ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தையை படித்து அதை தியானம் செய்து அந்த தேவனுடைய வார்த்தை சத்தியம் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். So now we'll go into couple of things. I'm going to confuse you all, okay? நான் இப்ப உங்களை எல்லாரையும் நான் குழப்பத்துல கொண்டு போறேன். No, I'm really going to confuse you all. உண்மையிலேயே நான் உங்களை எல்லாரையும் குழப்பத்துல கொண்டு போறேன். Now you might be thinking that all the days I'm doing that only, what new I'm doing now, you know? நீங்க நினைக்கலாம் எல்லா நாளும் நான் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு என்ன நான் புதுசா பண்ண போறேன். If you are like that, then you just forgive me for one more time. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா இன்னொரு தடவை என்னை மன்னித்து விடுங்க. So what happened on the day of Pentecost? பெந்தேகோஸ்து நாள்ல என்ன நடந்தது? So commonly we'll see what is the perceptions or the things that we think that happened on the day of Pentecost, and what is it? We'll just see common things. I'm just going to put some. You might have something that you keep in your mind, okay? நம்ம பொதுவா வந்து பெந்தேகோஸ்து நாள்ல என்ன நடந்துச்சு, நம்ம என்ன அதை குறித்து நினைக்கிறோம் என்பதை பொதுவான காரியங்களை குறித்து நாம் பார்ப்போம். Okay, firstly, might be the Holy Spirit came on the day of Pentecost. பெந்தேகோஸ்து நாள்ல பரிசுத்த ஆவியானவர் வந்தார். To fill the believers in a very special way. அந்த விசுவாசிகளை மிகவும் சிறப்பான வழியில அவர்களை in a very special way, as it was never before, they were filled in a very special way. இதுக்கு முன்னாடி இல்லாதது போல ஒரு சிறப்பான வழியில அன்றைக்கு அவர்களை நிரப்புவதற்காக பரிசுத்த ஆவியானவர். So we might be sometime our perception that the Holy Spirit was filling people before, but on the day of Pentecost with more power and a special way, more than that, in double power, triple power, 100 times power, whatever it is, the Holy Spirit was poured. Initially it might have been trickling on people, now it is poured on people. Might be we'll be thinking. நம்ம நினைக்கலாம், perception, நம்ம நினைக்கலாம் பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு முன்னாடியுமே பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார் தான். ஆனால் அந்த நாள்ல இன்னும் அதிகமாக, இன்னும் வல்லமையோட 2 மடங்கு 3 மடங்கு 100 மடங்கு வல்லமையாக பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் பொழிந்தருளப்படுகிறார் என்று நாம் நினைக்கலாம். Or you might be even thinking that that the Holy Spirit had come into the world only on the day of Pentecost. From there onwards only the Holy Spirit started being poured upon people, and from there on it is carrying on. இல்லை, நம்ம நினைக்கலாம் பெந்தேகோஸ்து நாள்ல தான் பரிசுத்த ஆவியானவர் வந்தார், அன்னைக்கு தான் அந்த உலகத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்தார், அதற்கு அப்புறம் ஜனங்கள் மேல பொழிந்தள்ளப்பட்டது என்று நாம் நினைக்கலாம். Or sometimes even you might be thinking that only on that day of Pentecost the Holy Spirit has been poured upon the people, and after that it is not being poured upon the people, it was only for the apostles and for the 120 people who are sitting there. We might even be of that thought. Fine, good. We'll all collate the thoughts, you know. இல்லை, இன்னும் நாம் நினைக்கலாம் அந்த பெந்தேகோஸ்து நாள்ல அந்த அப்போஸ்தலர்கள் மேலும் 120 பேர் அங்க இருந்தவர்கள் மேலும் மட்டும்தான் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளினார், மற்றவர்கள் மேல் அல்ல என்று நாம் நினைக்கலாம். Now there are verses in the Bible that actually sort of say that, and we can come to that conclusion. If you take with me John chapter 7 verse 37 to 39. வேதத்துல அந்த வசனங்கள் உண்டு. யோவான் 7:37 இருந்து 39 வரைக்கும். So here you can see that on the last day, that great day of the feast, Jesus stood and cried out saying, if anyone thirsts, let him come to me and drink. Verse 37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். Verse 38, he who believes in me, as the scripture has said, out of his heart will flow rivers of living water.
வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். Verse 39, but this he spoke concerning the Spirit, whom those believing in him would receive, for the Holy Spirit was not yet given, because Jesus was not yet glorified. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. So now if you read this statement in verse 39 especially, இந்த இந்த வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது 39வது வசனம் முக்கியமாக, so he says that, but this he spoke concerning the Spirit, whom those believing in him would receive, for the Holy Spirit was not yet given. தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. Because Jesus was not yet glorified. ஏனெனில் இயேசு இன்னும் மகிமைப்படவில்லை. So Holy Spirit was not yet given, பரிசுத்த ஆவியானவர் இன்னும் கொடுக்கப்படவில்லை. because Jesus was not yet glorified. ஏனெனில் இயேசு கிறிஸ்து இன்னும் மகிமைப்படவில்லை. So when we read this statement and when day of Pentecost comes, we will surely think that the Holy Spirit was given only on the day of Pentecost. There is nothing wrong in thinking like that, you know. இந்த வசனத்தை நாம் படிக்கும் பொழுது நிச்சயமாக நாம் நினைப்போம் பெந்தேகோஸ்து நாள்ல தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டது என்று நாம் நினைப்போம். Now one question we can ask is, was not the Holy Spirit given to the believers before that? அப்படி என்றால் நாம் ஒரு கேள்வியை கேட்கலாம், இதற்கு முன்பாக விசுவாசிகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படவில்லையா? Or is this a new spirit that is being poured out on the day of Pentecost that is different from the spirit that was there on the believers? இல்லை, விசுவாசிகளிடம் இருந்த அந்த பரிசுத்த ஆவியை காட்டிலும் வித்தியாசமான ஒரு ஆவியை பரிசுத்த ஆவியை இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறதா? Or now when the Holy Spirit has been poured upon the people and they were filled with the people, one new thing that has happened is they spoke in tongues. Is that the only new thing that has happened? Was the day of Pentecost meant for only that? இல்லை, பரிசுத்த ஆவியானவர் அந்த விசுவாசிகளின் மேல் பொழிந்தள்ளப்பட்டது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த பெந்தேகோஸ்து நாள்ல அவர்கள் அந்நிய பாஷையில பேசினார்கள், அதுதான் புதிய காரியம். அந்த ஒரு காரியத்துக்காக கொடுக்கப்பட்டதா? But many of the Pentecostals believe like that. பல பெந்தேகோஸ்து சபைகள் அந்த மாதிரி தான் விசுவாசிக்கிறார்கள். Are you filled with the Spirit? If you ask me, next 2 minutes they will somehow show to us that they speak in tongues and say they are filled with the Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்களா என்று நாம் கேட்டோம் என்றால் அவர்கள் எப்படியும் 2 நிமிஷத்துக்குள்ள அவர்கள் அந்நிய பாஷையில பேசி அவர்கள் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள் என்று நமக்கு காண்பித்து விடுவார்கள். But I would like to go further more and we will need to look into what happened on the day of Pentecost. நாம் பெந்தேகோஸ்து நாள்ல என்னதான் நடந்தது என்று நாம் இன்னும் கொஞ்சம் கூட போய் பார்த்தோம். Acts chapter 1 and verse 8. அப்போஸ்தலர் 1:8. But you shall receive power when the Holy Spirit has come upon you, and you shall be witnesses to me in Jerusalem and in all Judea and Samaria and to the ends of the earth. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். So he says that you will receive power when the Holy Spirit has come upon you. அங்க அவர் சொல்கிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து You shall be witnesses to me when the Holy Spirit comes upon you. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகளாக So இருப்பீர்கள். there you will receive power when the Holy Spirit comes upon you on the day of Pentecost. You will be my witness for me in all the ends of the earth when the Holy Spirit comes upon you. பரிசுத்த ஆவி உங்க மேல் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும்பொழுது எனக்காக சாட்சிகளாக உலக பரியந்தமும் இருப்பீர்கள். You will be bold witnesses for me to the ends of the earth when the Holy Spirit comes upon you on the day of Pentecost. பெந்தேகோஸ்து நாள்ல உங்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்காக தைரியமாக சாட்சிகளாக இருப்பீர்கள். Now we need to ask a question to ourselves. இப்பொழுது நாம் இந்த கேள்வியை நமக்கு கேட்டுக்கொள்ள We வேண்டும். can see some verses just before the day of Pentecost, just before Jesus ascended to the Father, just before Jesus died on the cross, buried, crucified, buried, resurrected and ascended. Before that, what has happened? We can see some verses. நாம் பார்க்கலாம், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில மரிச்சு அவர் அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு அவர் பரலோகத்துக்கு பரமேறினதற்கு முன்பாக என்ன நடந்தது? Because this Holy Spirit that was going to be poured upon the people on the day of Pentecost was meant to fill them with power and make them great witnesses to the ends of the earth with boldness. இந்த பெந்தேகோஸ்து நாள்ல அவர்கள் மேல் அந்த பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்படுவதன் நோக்கம் அவர்கள் பரிசுத்த ஆவியினால பலன் அடைந்து பூமியின் கடைசி பரியந்தமும் அவர்கள் சாட்சிகளாக தைரியமுள்ள சாட்சிகளாக இருப்பார்கள். And today also on the day of Pentecost, when we are asking, Lord, I want power, I want to be witness and everything, that's what we are asking, like just like how they wanted to be bold and receive power and be witnesses. அது இன்றைக்கு நாம் கேட்கிறோம், தேவனே என்னை வல்லமையால நிரப்பும் என்று அன்றைக்கு அவர்கள் கேட்டது போலேதான்
இன்றைக்கு நாமும் கேட்கிறோம், நாம் பலனடைந்து நாமும் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று. Now we'll go into the beginning of the gospel according to Luke chapter 1 and verse 41. இப்பொழுது நாம் சுவிசேஷம் லூக்காவுக்கு போவோம். 1வது அதிகாரம் 41. Even before Jesus was born. இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே. And it says, and it happened when Elizabeth heard the greeting of Mary that the babe leaped in her womb, and Elizabeth was filled with the Holy Spirit. எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. So Elizabeth was filled with the Holy Spirit. Not only her, but also the babe in the womb also leaped out of joy or whatever it is. எலிசபெத்து அவர்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுடைய வயிற்றில் உள்ள பிள்ளையும் துள்ளிற்று. And then you can see verse 42. 42ல Then she spoke out with a loud voice and said, blessed are you among women, and blessed is the fruit of your womb. உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. Did she speak with power? அவங்க வல்லமையோட பேசினார்களா? Yes. Did she speak with boldness? தைரியமா பேசினாங்களா? Yes. Did she prophesy? அவங்க தீர்க்க தரிசனம் உரைத்தார்களா? So she was filled with the Spirit. அவர்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கார்கள். Well, she didn't need to wait till the day of Pentecost for that to happen. அது பெந்தேகோஸ்து நாள் வர வரைக்கும் அவர்கள் காத்திருக்க தேவையில்லை. They didn't have to wait till Jesus was buried and resurrected and ascended for her to speak. Even before Jesus was born, she was filled and did everything with boldness, power, and everything was done. அவங்க எலிசபெத் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர்கள் மரித்து உயிர்த்தெழுகிற வரைக்கும் அவர்கள் காத்திருக்க தேவையில்லை. அதற்கு முன்பாகவே, இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே அவர்கள் பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டு தைரியத்தோடு வல்லமையோடு பேசினார்கள். Have I began to confuse you a wee bit? உங்களை நான் கொஞ்சம் குழப்பத்துல கொண்டு வந்திருக்கேன், ஆரம்பிச்சிருக்கேன் நான் குழப்புறதுக்கு. இன்னும் வருது பார்க்கலாம். Still coming. Same in Luke chapter 1 if you take again. லூக்கா 1வது அதிகாரம். You take verse 67. 67. Now his father Zacharias was filled with the Holy Spirit and prophesied. அவனுடைய தகப்பனாகிய சக்கரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக. It's not Joshua's father Zechariah, okay? It is like John's father Zechariah. இது ஜோஷுவோட அப்பா சக்கரியா இல்ல, இது யோவானோட அப்பா சக்கரியா. No, his Zacharias was filled with the Holy Spirit and prophesied, saying next 7 verses were all the bold prophecies with power from Zacharias. அவருடைய தகப்பனாகிய சக்கரியா பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு தைரியமாக அடுத்த 7 வசனங்களும் தீர்க்க தரிசனம் தைரியமாக அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். So this before the day of Pentecost, years before, everyone were prophesying with boldness and everything was happening only. Not this after this Acts chapter 1 verse 8 that there something happened new. இப்பொழுது பெந்தேகோஸ்து நாளுக்கு முன்னாகவே எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இது அப்போஸ்தலர் 1:8க்கு அப்புறம் தான் நடக்கிறது என்று அர்த்தமல்ல. But you can see in the Old Testament also, you can see that many people, certain men at different points of history were filled with the Holy Spirit for specific purposes, where gifts were given, they prophesied, they spoke with boldness, many things. You can go through all of Old Testament. Umpty number of examples are there. பழைய ஏற்பாட்டிலையும் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் பல பேருக்கு, பல தேவ மனிதர்களுக்கு பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டு அவர்கள் தைரியமாக தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். நிறைய உதாரணங்கள் உண்டு. Example, many you can take, you can take like classic examples, Samson in the Old Testament. பல உதாரணங்கள் உண்டு. சாம்சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல one judge நியாயாதிபதிகள்ல. The Samson in the Old Testament is not the Samson of the New Testament, okay? புதிய ஏற்பாட்டுல இருக்கிற சாம்சன் இல்ல, பழைய ஏற்பாட்டுல இருக்கிற சாம்சன். Samson New Testament is sitting there, okay? புதிய ஏற்பாட்டின் சாம்சன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. But you can see that the Samson in the Old Testament about 4 times or 3 or 4 times in Judges chapter 14, you can go home and read Judges chapter 14 and 15. The mightily the Spirit of the Lord rested upon him, came upon him, and he did great things. நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 15வது அதிகாரத்துல நீங்கள் வீட்டுல போய் படித்து பார்க்கலாம். அதுல பார்த்தோம் என்றால் சாம்சனை மிகவும் வல்லமையாக பரிசுத்த ஆவியானவர் நிரப்பி அவர் பெரிய காரியங்களை செய்தார். Another next judge, Othniel, in Judges chapter 3 verse 10, same thing. The Holy Spirit filled and came upon him and he did mighty things. இன்னொரு நியாயாதிபதி ஒத்னியேல், அதுவும் நியாயாதிபதிகள் 3வது அதிகாரத்துல 10வது வசனத்துல இருக்கிறது. அவரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு பெரிய காரியங்களை செய்தார். You can see next judge, you can see Judges chapter 6 verse
30 and 6th chapter, you can see Gideon. He was filled with the Holy Spirit and he also prophesied. He did great things. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்துல நீங்க பார்த்தீர்கள் என்றாலும் கிடியன் அவருமே பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டு அவரும் பல காரியங்களை செய்கிறார். You can see David himself was filled with the Holy Spirit and he did great things. He spoke, he prophesied, everything filled with the Holy Spirit. And even Saul, King Saul as well. தாவீது ராஜாவும் சரி சவுல் ராஜாவும் சரி அவர்களும் பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டு அவர்களும் பல காரியங்களை பேசினார்கள். And God told to Moses, and he's saying that the spirit that was upon you, I'm going to now fill it on the 70 elders so that they will be helping you. So Moses was filled with the Holy Spirit and he was boldly doing things, and his spirit was taken and filled upon 70 other people so that they could all work together. So these were all happening in the Old Testament. They were all filled mightily with the Holy Spirit. மோசே எடுத்துக்கொண்டோம்னால் அவரும் பரிசுத்த ஆவியினால அவர் நிரப்பப்பட்டார். தேவன் சொன்னார் உண்மையில இருக்கிற பரிசுத்த அபிஷேகப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியை எடுத்து அந்த 70 லீடர்ஸுக்கும் அவர் மூப்பர்களுக்கும் அவர்களுக்கும் அது கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. And even you can see that the Holy Spirit filled specific people, even craftsmen, to do work. Exodus chapter 31, you can see Bezalel. There was a man who was going to do the work in the temple of God. He was filled with the Holy Spirit to do that work. இன்னும் நாம எடுத்துக்கொண்டோம்னால் எக்ஸோடஸ் 31வது அதிகாரத்துல பார்த்தோம். Verse 3, Exodus chapter 31 verse 3. யாத்ராகமம் 31 3வது வசனத்துல பெசலேல் அவரும் தேவனுடைய ஆலயத்துல அவர் வேலை செய்கிற அவருக்குமே பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டது. All these happened before Pentecost. இது எல்லாமே பெந்தேகோஸ்து நாளுக்கு முன்பாக நடந்தது. There was empowerment and pouring of the Holy Spirit on people before Pentecost, right from the Old Testament. பழைய ஏற்பாட்டில இருந்தே பரிசுத்த ஆவியானவரால பலன் அடைவதும் நிரப்பப்படுவதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. But so what is the difference? இப்ப என்ன வித்தியாசம்? There is a difference. We know there is a difference. அங்க ஒரு வித்தியாசம் உண்டு, நமக்கு தெரியும் அங்க வித்தியாசம் உண்டு. You can see that this is a filling of the Holy Spirit. The Holy Spirit was poured upon his people after Jesus was crucified, died, buried, resurrected, ascended. He went to the Father, and then the Holy Spirit was sent by him. It was poured out, and they were all filled with the Holy Spirit. So there is one factor that is changing, is there is now Jesus involved in it. There is Jesus, the name Jesus, now coming in new in the New Testament. இப்பொழுது இந்த பெந்தேகோஸ்து நாள்ல என்ன நடந்தது என்றால், இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையில மரிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து அதற்கு பிறகு அவர் பிதாவின் இடத்துல பரமேறினதற்கு பிறகு அவர் பரிசுத்த ஆவியானவரை நிரப்பி இவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறார்கள். இதுல என்னன்னா இந்த இடத்துல இந்த படத்துல இயேசு வருகிறார். So the only one difference you can see from the Old Testament and the New Testament in the work of the Holy Spirit, or the pouring out or the filling of the Holy Spirit, is there is Jesus involved in the New Testament. இந்த பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் ஒரே வித்தியாசம் நீங்க என்ன பார்க்க முடியும் என்றால், பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை குறித்தும் அவர் பொழிந்தருளதை குறித்தும் இதுல இயேசு, புதிய ஏற்பாட்டில இயேசு இருக்கிறார். Praise the Lord. தேவனுக்கு ஸ்தோத்திரம். There is nothing new. We knew that. We all know that is the difference. வேறு ஒன்றும் புதிது அல்ல, அதுதான் புதிது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். So is that just know that Jesus is the difference, so now it is new, we'll just learn like that and go? அப்ப இயேசுதான் வித்தியாசம் என்றால் அதுதான் புதிது என்றால் அப்படியே நாம் கற்றுக்கொண்டு போவோம் என்று நினைக்கலாமா? Now I'd like to put forward certain questions. சில கேள்விகளை நான் போட விரும்புகிறேன். What did Jesus do? இயேசு என்ன செய்தார்? What did Jesus do and become after his death, resurrection and ascension? இயேசு என்ன செய்தார், என்ன ஆனார் அவருடைய மரணத்திற்கு பிறகு, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, பரமேறினதற்கு பிறகு? I'm going to say something specific. நான் இப்பொழுது குறிப்பாக சில காரியங்களை சொல்றேன். What did Jesus do and become after his death, resurrection and ascension? இயேசுவினுடைய மரணத்துக்கு பிறகு, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, அவர் பரமேறினதற்கு பிறகு இயேசு என்ன செய்தார், என்ன ஆனார்? That is very important for us to know why the Holy Spirit was poured upon us, and what nature of Holy Spirit, what was the intention of the Holy Spirit being poured upon the people. That is very important to know. நமக்கு மிகவும் அது முக்கியமானது, என்ன நோக்கத்துக்காக பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜனங்கள் மேல பொழிந்தருளப்பட்டது, என்ன காரணம் என்று நாம் தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. If it was just like the Old Testament, just like how people were filled with the Holy Spirit, then why this all huff and puff about day of Pentecost? பழைய ஏற்பாடு மாதிரியே எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால நிரப்பப்படுகிறார்கள் என்றால் எதற்காக பெந்தேகோஸ்து நாளை குறித்து பெரிதாக பேச வேண்டும்? In Acts chapter 20 and verse 28, if you read, அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28ல, here you can see that there is something being said by Paul. He says, therefore
Take heed to yourself and to all the flock among which the Holy Spirit has made you overseers, to shepherd the church of God, which he, Jesus, purchased with his own blood. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். So here he's saying that you need to be careful about the flock which you are overseeing. And he's saying, specifically he's saying, among which the Holy Spirit has made you overseer to shepherd the church of God, which he purchased with his own blood. இங்கே அவர் சொல்லுகிறார், நீங்க உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்க. So Jesus shed his blood on the cross of Calvary. இயேசு கல்வாரி சிலுவையில அவருடைய ரத்தத்தை சிந்தினார். He died shedding till the last drop of blood. Everything has been shed for you and me. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உங்களுக்காகவும் எனக்காகவும் அது சிந்தப்பட்டது. And what the work was completed was, Jesus completed the work of purchasing the church with his own blood. என்ன வேலை செய்து முடிக்கப்பட்டது என்றால், இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த ரத்தத்தினால சபையை அவர் விலை கொடுத்து வாங்கினார். You know, in the Old Testament also there was church. The concept of church was there. The Israelites, all the people who trusted in the Lord and walked through the wilderness, they were a church. They were guided by the Holy Spirit. பழைய ஏற்பாட்டிலையும் சபை உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனை நம்பின ஒவ்வொரு ஜனங்களும் அவர்கள் அந்த வனாந்தரத்தில் நடந்தவர்கள், அவர்கள் சபையாக இருந்தார்கள். But by Jesus coming on to taking on flesh, putting on flesh, coming on to this earth, this world, lived all these years and then made disciples, died, shed his blood, died, underwent every sort of suffering, trials and temptations, and he shed his blood, he died, resurrected on the third day, ascended. By that he purchased that church, the church, through his precious blood. He purchased, he bought it, he made it his own. இயேசு இப்பொழுது மாம்ச ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து, இந்த பூமியில அவர் எல்லா பாடுகளையும் அனுபவித்து, அவர் கல்வாரி சிலுவையில மரித்து, அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள்ல உயிர்த்தெழுந்து, அவர் பிதாவினால பரமேறினதற்கு பிறகு அவருடைய சொந்த ரத்தத்தினால அவர் இந்த சபையை விலை கொடுத்து வாங்கினார். So what did Jesus do? இயேசு என்ன செய்தார்? He purchased the church, his church, the church of God, with his precious blood. அவர் சபையை விலைக்கு வாங்கினார். அவருடைய சபையை விலைக்கு வாங்கினார். தேவனுடைய சபையை விலைக்கு வாங்கினார் அவருடைய சொந்த ரத்தத்தினால. Now there is something else happened after purchasing the church. There is something else big happened. அவர் அந்த சபையை விலை கொடுத்து வாங்கினதுக்கு அப்புறம் பெரிய காரியம் ஒன்று நடந்தது. If you turn with me to Ephesians chapter 1. எபேசியர் 1வது அதிகாரம். In Ephesians chapter, this also you know, we all know, I'm just putting the piece together, okay, so that we can now go into the main. Ephesians chapter 1. எபேசியர் 1வது அதிகாரம். In verse 22 and 23. 22 23. And he put all things, so it says about God the Father, okay, and he put all things under his feet and gave him to be head over all things to the church, which is his body, the fullness of him who fills all in all. எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். So here there is something else. Jesus purchased the church with his precious blood. இயேசு கிறிஸ்து அவருடைய அந்த விலை மதிக்க முடியாத சொந்த ரத்தத்தினால சபையை விலைக்கு வாங்கினார். Now God the Father put all things under Jesus's feet. பரலோக பரம பிதாவானவர் இயேசுவின் பாதத்திற்கு கீழாக எல்லாவற்றையும் and வைத்தார். gave Jesus to be the head over all things to the church. இயேசு கிறிஸ்துவை சபைக்கும் எல்லாவற்றுக்கும் தலையாக அவர் வைத்தார். In verse 21 he says head above all things under his feet means it says in verse 21 far above all principalities and power and might and dominion and every name that is named, not only in this age but also in that which is to come. He has put everything under, God the Father has put everything under Jesus's feet. It said in verse 21. எல்லாவற்றையும் அவர் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி என்றால் அந்த எல்லாவற்றையும் என்பது 21வது வசனத்துல எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான அவரை உயர்த்தி வைத்தார். And he says he put all things, God the Father put all things under Jesus' feet and gave him to be the head over all things to the church.
பிதாவானவர் அவர் எல்லாவற்றையும் பிதாவானவர் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி அவரை சபைக்கு தலையாக மாற்றினார். So God the Father made Jesus the head of the church. பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை சபையின் தலையாக அவர் மாற்றினார். So firstly Jesus purchased the church through his precious blood. முதலாவதாக இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த இரத்தத்தினால சபையை விலைக்கு வாங்கினார். Now Jesus has been made the head of the church by the Father. இப்பொழுது இயேசுவை சபைக்கு தலையாக பிதாவானவர் செய்தார். And now in verse 23 again is saying which is his body. The church explanation is saying is which is his body. அந்த சபை என்னவென்று 23வது வசனத்துல சொல்லப்படுகிறது, சரீரமான சபைக்கு அவருடைய The சரீரம். fullness of him who fills all in all. எல்லாவற்றிலும் நிரப்புகிறவருடைய So the நிறைவாகிய. church which Jesus Christ purchased with his precious blood, which he is now the head of the church is his body, the body of Christ. That is the church. இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவருடைய சொந்த இரத்தத்தினால விலை கொடுத்து அந்த சபையை விலைக்கு வாங்கினார். பிதாவானவர் அந்த சபைக்கு தலையாக இயேசுவை வைத்தார். இப்பொழுது அந்த சபையானது இயேசுவினுடைய In சரீரமாக Ephesians chapter 5 verse 23 it says, for the husband is head of the wife, as also Christ is the head of the church, and he is the savior of the body. கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான், அவரே சரீரத்துக்கும் இரட்சகருமாய் So he is இருக்கிறார். saying just as how the husband is the head of the wife, Christ is the head of the church. இங்க புருஷன் எப்படி மனைவிக்கு தலையா இருக்கிறார்களோ அதே போல கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார். And he says one thing, he is the savior of the body. அவரே சரீரத்தின் இரட்சகருமாய் இருக்கிறார். Already day of Pentecost there is lots of controversies. பெந்தேகோஸ்துனால ஏற்கனவே நிறைய முரண்பாடு இருக்கிறது. Now I don't want to put more controversy by saying husband is the head of the wife and you all come and beat me, you know. நான் என்னது கணவன் தான் மனைவிக்கு தலையா இருக்கிறார் என்று சொல்லி என்னை நீங்கள் அடிக்காதீர்கள். You know, at least we have a new couple here like Aaron and Mary Ann there, you know. Aaron can give a nudge to Mary and say that husband is the head of the wife, you know. இங்க புதிய மனத்தம்பதிகள் இருக்கிறாங்க, ஆரனும் ஆனும். இப்ப ஆரன் சொல்லுவாங்க, நான் தான் எனது கணவன் தான் தலை என்று சொல்லுவாங்க. Then Mary can give a nudge back double size and say that if only you love me. அப்ப அவங்க மேரி இன்னொரு 2 இடி அடிச்சிட்டு சொல்லுவாங்க, நீ என்ன நேசிச்சாதல் தான். சும்மா don't come as only head, you have to love me and have do your responsibility also. சும்மா என்ன நீ தான் தலைன்னு சொல்லிட்டு இருக்காது, என்னை நீ நேசிக்கணும், உனக்கு பொறுப்பு இருக்கு. So I made more confusion now, isn't it? Okay. ரொம்ப இன்னும் குழப்பமா இருக்கு. So you can see that Jesus purchased the church which is new after his death, burial, resurrection, ascension. He purchased the church with his precious blood. New thing. இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்திற்கு பிறகு, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு, பரமேறினதற்கு பிறகு அவருடைய சொந்த இரத்தத்தினால இயேசு கிறிஸ்து சபையை விலை கொடுத்து வாங்கினார். And when he ascended to the Father, Jesus was made the head of the church. அவர் பிதாவின் இடத்தில் பரமேறினதற்கு பிறகு இயேசு சபைக்கு தலையாக பிதாவானவர் செய்தார். And the body of Christ, the church, is here, down here. இப்பொழுது இயேசுவினுடைய சரீரம், அது சபையானது இப்பொழுது பூமியில இருக்கிறது. So that means the church in this earth has been made the body. இப்பொழுது பூமியில இருக்கிற இந்த சபைகள் அது சரீரமாக இருக்கிறது. So Jesus is the head and his body of Christ is church here. இயேசு தலை, அவருடைய சரீரம் இங்கே சபை, அவருடைய சரீரமாக இருக்கிறது. So there is a head made and there is a body also. அங்க தலையாக இருந்தார் என்றால் இங்கே சரீரமும் இருக்கிறது. So you got this point? உங்களுக்கு இந்த குறிப்பு விளங்குகிறதா? Now again, what happened on the day of Pentecost? இப்ப பெந்தேகோஸ்து நாள்ல என்ன நடந்தது? Jesus ascended to the Father on the 40th day after his resurrection. இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு 40வது நாள்ல அவர் பிதாவின் இடத்தில் பரமேறினார். And 10 days after his ascension, அவர் பரமேறினதற்கு 10 நாளுக்கு பிறகு as the head of the church, சபையின் தலையாக, as the head of the body of Christ, கிறிஸ்துவின் சரீரத்தின் தலையாக, he sent the Spirit, the Holy Spirit, by the Father. In the name of the Father, Jesus sent the Holy, or vice versa also you can put, both has been mentioned. Jesus sent the Holy Spirit and was poured upon the people. As Jesus, the head of the church, Jesus who has now purchased the church, is now pouring out his Spirit
pouring out the Holy Spirit onto the people. This is the church. இப்ப அந்த பெந்தேகோஸ்து நாள்ல அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து விலைக்கு வாங்கின இயேசு தலையான சபைக்கு தலையாக இருக்கிற இயேசு அவருடைய சரீரமாக இருக்கிற இந்த சபையின் மேல் இந்த அவருடைய ஆவியை ஊற்றுகிறார். He is pouring out the Spirit, Holy Spirit, the very Spirit of Christ is being poured upon this people, is sent into this people, is sent into the body of Christ, and that is what happened on the day of Pentecost. One step closer we have come. அந்த பெந்தேகோஸ்து நாள்ல அவருடைய இயேசு கிறிஸ்து அவருடைய ஆவியை இந்த ஜனங்கள் மேல், அவருடைய சபையின் மேல், அவருடைய சரீரத்தின் மேல் அவர் ஊற்றுகிறார். As the head of the church, சபையின் தலையாக Jesus was given the Holy Spirit by the Father to be poured out onto his body. பிதாவனால அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டு அவருடைய சரீரத்திற்கு அவர் பொழுந்தருளப்படுவதற்கு கொடுக்கப்படுகிறது. Father gave the permission to Jesus, who is made the head of the church, for the Holy Spirit to be poured upon the church, the body of Christ here in this earth. இப்பொழுது பிதாவானவர் அவருடைய சபைக்கு தலையாக இருக்கிற இயேசுவுக்கு அவர் அனுமதி கொடுக்கிறார் அவருடைய ஆவியை அவருடைய சரீரமாய் இருக்கிற இந்த சபையின் மேல் பொழிந்தருளுவதற்கு. So today when we all say on the day of Pentecost the Holy Spirit has been poured upon me, the one purpose is poured is because we are all now are united as a body. The Holy Spirit was poured on the body. It is not just individuals. It was not like Old Testament individual people, but the Holy Spirit has been poured upon the body of Christ. The first church, the New Testament church formed on on that day of Pentecost, Acts chapter 2, Holy Spirit was poured on the body, not just individual like old, you know. இப்ப அந்த பெந்தேகோஸ்து நாள்ல அந்த சபை அந்த ஒரு தனித்தனி நபர்களுக்கு அல்ல, அந்த சபையாக அவருடைய சரீரமா இருக்கிற அந்த சபை அந்த விசுவாசிகளின் மேல் அவருடைய ஆவியானது பொழிந்தருளப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தனித்தனியா ஒவ்வொருத்தருக்காக கொடுக்கப்பட்டதுல அந்த மாதிரியாக இல்ல, இது ஒரு சபையாக ஒன்று சேர்க்கப்பட்டு அவர்கள் மேல் பொழிந்தருளப்பட்டது. What happened on the day of Pentecost? பெந்தேகோஸ்து நாள்ல என்ன நடந்தது? The church has been established as one. அந்த சபையானது ஒன்றாக நியமிக்கப்பட்டது. In unity as body of Christ, the Holy Spirit has been poured on that body. அந்த to unite that body, to unite the members of that body. கிறிஸ்துவின் சரீரமான அங்கத்தினர்களாக இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டு அதை ஒன்று சேர்ப்பதற்காக அது பொழிந்தருளப்படுகிறது. That's why in 1 Corinthians chapter 12 if you read, அதனாலதான் 1 கொரிந்தியர் 12ல நீங்க படித்தீர்கள் என்றால், couple of verses we'll read from verse 12 to 14 if you read. 12ல இருந்து 14 வரைக்கும், after explaining the gifts of the Holy Spirit, he is immediately saying in verse 12 he is saying, for as the body is one and has many members, but all the members of that one body being many are one body, so also is Christ. எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது, அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். For now we'll break the statement. For as the body is one, the body of Christ is one. சரீரம் ஒன்று, கிறிஸ்துவின் சரீரம் ஒன்று. But and has many members, different members, all members, you know. அதற்கு அங்கங்கள் அநேகம். You and me, every members, you know. அவயவங்கள் அநேகம், நீங்க உங்களையே. But all the members of that one body being many are one body, so also is Christ. ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது, அந்த பிரகாரமாய் கிறிஸ்துவும் இருக்கிறார். Verse 13 he is saying, 13வது வசனம், for by one spirit we were all baptized into one body. ஒரே ஆவியினால ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு. When did that happen? எப்ப நடந்தது அது? On the day of Pentecost. பெந்தேகோஸ்து நாள்ல. That's what he is saying here. அதுதான் நீங்க, for by one spirit we were all baptized into one body. ஒரே ஆவியினால ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு. It is not the same as how they were filled with the Holy Spirit in the Old Testament. In the New Testament, the body of Christ, we all are members. There were 120 members there in that day, in that day of Pentecost. 120 members, many members.
இப்ப பழைய ஏற்பாட்டுல ஒவ்வொருவருக்கா கொடுக்கப்பட்டது அந்த மாதிரியாக அல்ல. இந்த பெந்தேகோஸ்து நாள்ல 120 பேர் அங்க இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் தனித்தனி அங்கத்தினர்கள். There were many members, but to unite them as one body of Christ, the Holy Spirit was poured upon the people according to Jesus's direction. Jesus sent the Holy Spirit to be poured upon these people so that these many members will now be one body. இந்த பல அங்கத்தினர்களும் ஒரே சரீரமாக்கப்படுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து பொழிந்தரப்படுகிறார். So you can see that starting from the day of Pentecost, பெந்தேகோஸ்து நாள் ஆரம்பத்திலிருந்து all these believers were baptized into one body. இந்த எல்லா விசுவாசிகளும் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறார்கள். Before the day of Pentecost, they were still believers only. They were believing in Jesus. They set aside their life, believing in Jesus. They were believers. பெந்தேகோஸ்து நாளுக்கு முன்பாக அவர்கள் விசுவாசிகள் தான். அவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள், விசுவாசிகளாக இருக்கிறார்கள். They were all individual believers. அவர்கள் எல்லாம் தனித்தனியான விசுவாசிகள். They were individual disciples. அவர்கள் எல்லாம் தனித்தனியான சீஷர்கள். But they were all not baptized into one body. ஆனால் அவர்கள் எல்லாம் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்படவில்லை. That's why before that Peter wanted to go to work, John wanted to go there, everyone wanted to go here and there. They were all individual believers. This baptism into one body didn't happen. அவர்கள் அதனால்தான் வந்து பேதுரு அவருடைய வேலைக்கு போக விரும்புகிறார், யோவான் அவருடைய வேலைக்கு போக விரும்புகிறார், அப்படியாக இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் தனித்தனி விசுவாசிகள். இந்த ஒரே ஆவிக்குள்ளாக ஞானஸ்நானம் நடக்கவில்லை. So now you can see that the apostles, the 120 men were baptized into one body. Then you can see after that 3000 men were baptized into one body. Then you can see there were more and more people baptized into the body. In Ephesus and in Cornelius' house, many places they were all baptized into one body after the day of Pentecost. அந்த பெந்தேகோஸ்து நாள்ல அந்த 120 பேரும் ஒரே சரீரத்துக்குள்ளாக அவர் ஒரே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அதற்கு பிறகு அந்த 3000 பேரும் அந்த ஒரே சரீரத்துக்குள்ளாக ஒரே ஆவியினால ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். அதற்கு பிறகு ஒவ்வொருவரும் வருகிறவர்கள் கொர்னேலியஸ் வீட்டுல ஒவ்வொருவரும் பார்த்தால் அவர்கள் எல்லோரும் ஒரே ஆவியில ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். So you can see on the day of Pentecost there was an essential and a permanent unity in the body of Christ that was formed because of the pouring out of the Holy Spirit. அந்த பெந்தேகோஸ்து நாளில நிரந்தரமாக தேவையான ஒரு ஒற்றுமை அந்த விசுவாசிகளுக்குள்ளாக ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. So the day of Pentecost was like a public inauguration of the church. அந்த பெந்தேகோஸ்து நாள் வந்து அந்த சபையை வந்து ஆரம்பிக்கப்படுகிற நாளாக இருக்கிறது. As a body of Christ, inaugurated as the body of Christ. ஒரு கிறிஸ்துவின் சரீரமாக அது ஆரம்பிக்கப்படுகிறது. When we are starting a new church, we'll inaugurate the church and say, now I am going to inaugurate Emmanuel Christian Ministries. For example, in starting, and we'll put all the name printing here and there. Everywhere we should remember only one thing, ECM. That we'll put a logo and all and say ECM should be remembered. ECM. Then going away, we'll give one card. In that we'll give a shirt, we'll give a pen, we'll give a fridge magnet, everything so that they should not forget ECM. Okay? That's the inauguration of a church in how it happens here. இங்க வந்து ஒரு சபையை வந்து ஆரம்பிக்கிறது என்றால் அது வந்து ஒரு திறப்பு விழா மாதிரி அன்னைக்கு செய்து அன்றைக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி புக் மார்க்கு லோகோ அது இதெல்லாம் கொடுத்து ECMனு போட்டு அதை வந்து அவங்க மறந்துடாம இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் கொடுப்போம். இதெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணி நான் பண்ணல, அன்னைக்கு பண்ணியிருக்கணும், இன்னும் கொஞ்சம் பேருக்காவது தெரிஞ்சிருக்கும். Before I didn't preach all these things. I would have done that. இல்ல, இதெல்லாம் பிரசங்கம் பண்ணது பண்ணலன்னு சொல்ல வரேன். இதெல்லாம் நான் பிரசங்கம் பண்ண, அன்னைக்கு நான் அதை பண்ணல. That's why that day I didn't preach like this. That day I would have done. Okay, yeah. So the day of Pentecost was the public inauguration of the church. பெந்தேகோஸ்து நாள் வந்து சபையின் பொது திறப்பு விழாவாக as the body of Christ. கிறிஸ்துவின் சரீரமாக. There is something like this didn't happen before at all. இது முதல்ல நடக்கல. This was the first time on the day of Pentecost the church is now called the body of Christ and being inaugurated, and from there on the body of Christ is only everyone. Day to day is like day of Pentecost where people are now being attached to the body of Christ. இது அந்த பெந்தேகோஸ்து நாள்ல கிறிஸ்துவின் சரீரமாக அன்றைக்கு அது திறக்கப்பட்டது, ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு பிறகாக வருகிறவர்கள் எல்லாம் அந்த கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக சேர்த்துக் கொள்ளப்படுகிறார்கள். Yes, there was a church in the Old Testament. There was all along in the wilderness, everywhere they go there was a church in the Old Testament. பழைய ஏற்பாட்டுல வந்து அவங்க போன இடத்துல எல்லாம் வனாந்தரத்துல எல்லாம் அவங்க சபை இருந்தது. But it was not the same as the church of the New Testament. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபை போல அல்லாது. The New Testament church was
the body of Christ. They were all baptized into one body. ஆனால் புதிய ஏற்பாட்டு சபை அவர்கள் எல்லாம் கிறிஸ்துவின் சரீரம், அவர்கள் எல்லாம் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் You பண்ணப்பட்டவர்கள். can see that after the day of Pentecost, what is happening. பெந்தேகோஸ்து நாளைக்கு அப்புறம் என்ன நடந்தது? For example, in the house of Cornelius, Acts chapter 10. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் கொர்னேலியஸ் வீட்ல. Now they were all baptized into one body. Peter and everyone are now baptized by the Holy Spirit. Now they know that, oh, they have to go out and they have to work as a unit. They know that. இப்பொழுது பேதுரு எல்லாரும் அவர்கள் எல்லாம் ஒரே சரீரத்துக்குள்ளாக அவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் அவர்கள் போய் அந்த வேலையை எல்லாம் செய்ய வேண்டும் என்று. You know, when Peter stood up, when they were all filled with the Holy Spirit, you know, and everything happened, Peter was the one who stood up and told that. Now you can see what was fulfilled, prophesied by prophet Joel, where everyone, you know, whether it be men, all women, slaves, you know, children, all will prophesy, elders will see dream, everything he told, you know. பேதுரு அவர் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டவுடன் அவர் எழுந்து நின்று அவர் அந்த இடத்தில் அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது போல இப்ப எல்லாருமே மனிதர்கள், ஆண்கள், பெண்கள், எல்லாரும், பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், முதியோர்கள் எல்லாருமே அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் என்று சொல்கிறார். He says that I will pour out my spirit on all flesh, not only Jews, Greeks, Jews, Gentiles, slaves, whatever, masters, everyone, on all flesh the spirit will be poured out. That's what he told. அவர் சொன்னார், மாம்சமான எல்லார் மேலும், அது யூதர்களும் சரி, கிரேக்கர்களும் சரி, எல்லார் மேலும் அவர் எல்லா மாம்சத்தின் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் சொன்னார். And you can see in Acts chapter 10 in house of Cornelius, or like when the people came to meet Peter to invite him to the house of Cornelius. அவர்கள் பேதுருவை போய் கொர்னேலியஸ் வீட்டுக்கு அழைக்கிறதுக்காக அவர் ஜனங்கள் போனார்கள். Now God gave a vision to Peter. இப்பொழுது பேதுருவுக்கு தேவன் ஒரு தரிசனம் கொடுக்கிறார். Many four-legged creatures and animal in a sheet is coming down, and he's seeing that and he's saying, you know what, I'm a Jew, I can't touch all these things, it is so unclean. இப்பொழுது அவர் தரிசனத்துல அவர் பார்க்கிறார், பல மிருகங்கள் எல்லாம் வருகிறது. அவர் நான் யூதனாக இருக்கிறேன், இந்த அசுத்தமான மிருகங்களை எல்லாம் நான் தொட முடியாது என்று சொல்கிறார். So God is saying, what God has cleansed you cannot call unclean. தேவன் சொல்லுகிறார், தேவன் சுத்தமாக்கினதை நீ அசுத்தம் என்று சொல்ல முடியாது. Now Peter couldn't understand what it is. Why are you showing me this thing and saying that these animals whom I am not even touch as a Jew, you are saying that you cannot call unclean, you know? பேதுருக்கு புரியவே இல்லை. அவர் சொல்கிறார், எப்படி நீ இந்த மிருகங்களை எல்லாம் நீ தொடக்கூடாது என்று சொல்கிறாய், அது நான் அசுத்தம் என்று சொல்லக்கூடாது என்று சொல்கிறீர்கள் என்று. Now Peter already wanted an answer for that. பேதுருக்கு அதுக்கு பதில் வேண்டும். Then this from Cornelius' house, his servants is coming and saying, we want to invite you to our house to preach. அதற்கு பிறகு கொர்னேலியா வீட்டில இருந்து அந்த வேலைக்காரர்கள் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களை எங்க வீட்டுக்கு அழைக்கிறோம், பிரசங்கம் பண்ணுவதற்காக. Peter didn't want to go to the house of the Gentile. பேதுரு அந்த புறஜாதியார் வீட்டுக்கு போக விரும்பவில்லை. Because he is not allowed, for them it is, for Peter the Gentiles is unclean. பேதுருவுக்கு புறஜாதியார்கள் அசுத்தம். But then the Holy Spirit spoke to Peter and said, do not doubt, you get up and go. பரிசுத்த ஆவியானவர் பேதுருவிடம் பேசி, நீ சந்தேகப்படாத, நீ எழுந்து போ. In verse 12 of chapter 11 he says, then the Spirit told me to go with them, doubting nothing. Moreover, these 6 brethren accompanied me and we entered the man's house. In verse 12 in Acts chapter 11. நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். சகோதரராகிய இந்த 6 பேரும் என்னோட கூட வந்தார்கள். அந்த மனுஷருடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம். So for Peter was the one who told Joel's prophecy when they were all poured out, Holy Spirit was poured upon them. I told that hereafter everyone's spirit is going to be poured upon. But Peter himself didn't believe. Peter himself was doubting whether to go to this Gentile's house and preach about Jesus. He was doubting. Even though he told whatever it is, it didn't sink into him. Then God had to remind him again to go. Then only he went. Or Peter would not have gone, you know. பேதுரு தான் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவரை எல்லா மாம்ச மேலும் ஊற்றுவேன் என்று தேவன் சொல்லுகிறார் என்று பேதுரு தான் சொல்லுகிறார். ஆனால் அதற்கு பிறகு இந்த நேரத்தில் அவருக்கு அந்த தரிசனம் கிடைக்கும் பொழுது அவர் பேதுருவே கொர்னேலியஸ் வீட்டுக்கு, பிரஜாதியார் வீட்டுக்கு அவர் போக மாட்டேங்கிறார். அதுக்கு தேவன் மீண்டுமாக அவருக்கு உறுதி கொடுக்க வேண்டியதா இருக்கு, போக சொல்வதற்கு. And after going and preaching about Jesus in Cornelius' house, Peter or his team didn't even in the dreams believe that the Holy Spirit was going to be poured upon these Gentiles. He didn't believe.
அந்த கொர்நேலிய வீட்டுக்கு அவர் போனதுக்கு பிறகு அங்கே பேதுரு பிரசங்கம் பண்ணினதுக்கு பிறகு பேதுருவும் சரி அவரோடு பிரசங்கம் இருக்கிற பண்ணிட்டு இருக்கும் மற்றவர்களும் போதே விழுந்துருச்சு. ஆமா. பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது பேதுருவும் சரி அவர்களோடு இருந்த ஜனங்களும் சரி அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் பொழிந்தருளப்படும் என்று. You can see that in verse 45 of Acts chapter 10. And those of the circumcision who believed were astonished. Who are those of the circumcision? Were the Jews who became Christians. He's saying, and those of the circumcision who believed were astonished, as many as came with Peter, because the gift of the Holy Spirit had been poured out on the Gentiles also. அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடே கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். So why was the Holy Spirit poured upon those Gentiles, and what was God trying to teach to Peter and his team, the Jews? எதற்காக அந்த புறஜாதியார் மேல் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டது? அந்த பேதுருவுக்கும் மற்ற யூதர்களுக்கும் தேவன் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்? God was declaring to them that just like how you all were baptized onto my body on the day of Pentecost, the same way these Gentiles today are also baptized into my body. See this and understand. தேவன் அவர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால், எப்படி பெந்தேகோஸ்து நாள்ல ஒரே சரீரமான ஒரே ஆவியினால நீங்கள் எல்லோரும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டீர்களோ, அதே போல இந்த புறஜாதியாரும் என்னுடைய சரீரத்துக்குள்ளாக ஒரே ஆவியினால ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறார்கள் என்று. So can you see what happened on the day of Pentecost? நீங்கள் பார்க்கிறீர்களா பெந்தேகோஸ்து நாள்ல என்ன நடந்தது என்று? You know, you and me were baptized into the body of Christ. When you say being baptized in the Holy Spirit, one is being baptized in water, and you say being baptized in the Holy Spirit means you are being baptized into the body of Christ. நீங்களும் நானும் நீங்க வந்து தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு பிறகு நீங்கள் பரிசுத்த ஆவியினால பரிசுத்த ஆவியினால நீங்க ஞானஸ்தானம் பெறும் பொழுது நீங்களும் நானும் அவருடைய சரீரத்துக்குள்ளாக ஒரே ஆவியினால ஞானஸ்தானம் பெறப்படுகிறது. It happened on the day of Pentecost, and in the house of Cornelius it is happening that the Gentiles are now baptized into the body of Christ. அது வந்து பெந்தேகோஸ்து நாள்ல நடந்தது. அதே போல கொர்நேலியஸ் வீட்லயும் புறஜாதியார்கள் வீட்லயும் அது நடந்தது. And in many other places, Ephesus and every other place, the same thing started happening. The day of Pentecost, the principle of the day of Pentecost from there on started happening and is happening even now. அது அந்த எபேசஸ்ல எல்லா இடத்துலயுமே நடந்து கொண்டிருந்தது. அந்த பெந்தேகோஸ்து நாளினுடைய அந்த கொள்கையானது அது அன்றைக்கு நடந்தது, இன்றைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறது. You know, on the day of Pentecost, there was like a rushing wind was there. It filled the house. They were all able to hear. But in Cornelius' house, they didn't hear anything like that. They only saw that the Holy Spirit fell upon them and they spoke in tongues. You know, there also they spoke in tongues in day of Pentecost, but there were other evidences also, rushing of wind and sound and everything. Everyone turned and saw, but the principle carried on. And you can see that God was also giving gifts when they were being baptized with the Holy Spirit. That was one of the gifts was the tongues. It happened in both the places. இப்ப பெந்தேகோஸ்து நாள்ல அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது பலத்த காற்று சத்தம் எல்லாம் அவர்கள் கேட்டார்கள். ஆனால் கொர்நேலிய வீட்டுல அவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது அந்த மாதிரியாகவெல்லாம் இல்லை. ஆனால் அவர்களுக்கும் அந்த பரிசுத்த ஆவியின் வரங்கள் கொடுக்கப்பட்டது. பெந்தேகோஸ்து நாள்ல அந்நிய பாஷையில பேசினார்கள். கொர்நேலியஸ் வீட்லயும் அந்நிய பாஷையில பேசினார்கள். So that means when you and me say that I am baptized with the Holy Spirit, or if you are going to desire to be baptized with the Holy Spirit, it is not an individual thing. Oh, God is going to give me a gift. I am going to be a healer. Oh, God is going to do something. Oh, I am going to say things. God is going to use me. That all Old Testament. In the New Testament, you and me, when you are baptized with the Holy Spirit, you are baptized into the body of Christ along with other members with one body. இன்றைக்கு நாம வந்து பரிசுத்த ஆவியினால நாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம் என்றாலும் சரி, இல்லை நீங்க பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அது தனித்தனியாக ஒவ்வொருவருக்காக அந்த பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டு நான் வந்து சுகமாக்க போகிறேன், நான் இந்த அற்புதம் செய்ய போகிறேன் என்பதற்காக அல்ல. பழைய ஏற்பாட்டுல உள்ளது போல அல்ல. இன்றைக்கு நாம் ஞானஸ்தானம் பெறும் பொழுது கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக நாமும் ஒருவராக அங்கத்தினராக வருகிறோம். So Jesus as the head of the church, Jesus who has purchased the church through his precious blood, இயேசு கிறிஸ்து சபையின் தலையாக இருக்கிறார். அவருடைய சொந்த ரத்தத்தினால அவர் சபையை விலை கொடுத்து வாங்கினார். He is uniting the members into the body of Christ. அவர் அந்த அங்கத்தினர்களை கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக அவர் ஒன்று சேர்க்கிறார். It is done by Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துவினால செய்யப்படுகிறது. You know, and I believe it is an event in a believer's life.
நான் விசுவாசிக்கிறேன். அது ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில அது ஒரு நிகழ்வாக இருக்கிறது. from that time onwards, he can now walk as a member of the body of Christ, அந்த நாள்ல இருந்து அது கிறிஸ்துவின் சரீரமாக அவர்கள் நடக்க வேண்டும். and he should be careful that he is a member of the body of Christ and change his walks also. அவர் கிறிஸ்துவின் சரீரம் என்று அவர் அக்கறையா கவனமாக இருக்க வேண்டும். அவருடைய நடத்தையையும் அவர் மாற்ற வேண்டும். Are you being baptized with the Holy Spirit? Have you got a sign? Do you speak in tongues or whatever it is? Whatever it is, do you believe that you have been baptized with the Holy Spirit? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று? Then you are a responsible person who was baptized into the body of Christ. You as a member has been baptized into the body of Christ, which is the church. அப்படி என்றால் நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமான சபையின் அங்கத்தினராக நீங்கள் ஒரே ஆவியினால Now, ஞானஸ்நானம். I would like to clearly avoid certain confusions by saying that, oh, you have been baptized into ECM, you have been baptized into that church, you have been baptized into this church. I'm not saying about this local church, but you have been baptized into the universal church. Along with all the other members, you are baptized together, but we also have a local church where we are locally operating, and also we are also will be called to operate along with other members as well in the universal church. இப்பொழுது நீங்க ஒரு சபையின் அங்கத்தினர்கள் என்றால் நான் ஒரு தனித்தனி சபையை ECM அங்கத்தினர்கள் அந்த சபையுடைய அங்கத்தினர்கள் அப்படி என்று நான் சொல்லவில்லை. எல்லோருமே கிறிஸ்துவின் சரீரமான அந்த சபையின் அங்கத்தினர்களாக உலக அளவில் உள்ள அந்த சபையின் அங்கத்தினர்களாக இருக்கிறோம். ஆனால் நாம் நம்மளுடைய சபையில நாம் கிரியை செய்கிறவர்களாக இருக்கிறோம். மற்றவர்களோடும் சேர்ந்தும் செய்கிறவர்களாக. You can see in the Acts of the Apostles there were local churches in Ephesus, Colossae, Thessalonica, everywhere there were local churches, but they were also joining together a main part of the universal church. They were there as a part of a local church, a universal church and a local church. They clearly understood that they were baptized to be a member of the body of Christ. They didn't have any other singular or like selfish motives in being baptized with the Holy Spirit. இப்ப அப்போஸ்தலர் புத்தகத்துல நாம் பார்த்தோம் என்றாலும் அங்க தனித்தனி சபைகளும் உண்டு. எபேசியல இருக்கு, கொலோசியன்ல இருக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு சபைகளும் உண்டு. அவர்கள் எல்லோரும் அந்தந்த சபையிலையும் அவர்கள் அவர்கள் வேலை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதே சமயத்துல ஐக்கியமாக எல்லா சபைகளோடும் சேர்ந்தும் அவர்கள் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அங்க ஒரு தனிப்பட்ட ஒரு ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவர்கள் என்று அல்ல. For us, UK, we are all British citizens, but Glasgow is also important for us because without being somewhere in a place in this land, you cannot be a UK citizen. That's how I'm seeing a local church and a universal church. Everyone are a part of a local church, but we are a part of this wider universal church. நம்ம எல்லாரும் யூகேல இருக்கிறோம். இப்ப யூகே சிட்டிசன் என்று சொன்னால் நமக்கு நான் கிளாஸ்கோல நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது. நம்ம அந்த கிளாஸ்கோல பங்கு இல்லாம நம்ம யூகே சிட்டிசன் என்று சொல்ல முடியாது, நாம இருக்கிற இடத்தை விட்டுட்டு. அதே போலதான் நாம் எல்லோரும் நம்ம இருக்கிற நம்மளோட சபையிலையும் நாம் பங்காக இருக்கிறோம். அதே சமயத்துல உலக அளவுல ஐக்கியத்திலையும் சரீரத்துல பங்காக இருக்கிறோம். So when on the day of Pentecost, when the believers, they were all the 120 people, they were all baptized with the Holy Spirit. பெந்தேகோஸ்து நாள்ல அந்த 120 பேரும் அவர்கள் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெற்ற பொழுது, and from there on their journey started as a body of Christ. They started in oneness. What was the effect of that baptism? அவர்கள் எல்லோரும் அந்த நாள்ல இருந்து அவர்கள் கிறிஸ்துவின் சரீரமாக ஒற்றுமையாக அவர்களுடைய வேலை ஆரம்பித்தது. Many examples you can take. I'll just show a couple of them. Acts chapter 4, if you take, you need to see how their mentality was. Acts chapter 4, if you read verse 32, அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 32வது வசனத்தை படித்தீர்கள் என்றால், he says, now the multitude of those who believed were of one heart and one soul. Neither did anyone say that any of the things he possessed was his own, but they had all things in common. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. So you can see that he says that those who are all believed, they were of one heart and one soul. How did that happen? It was because of the baptism of that Jesus initiated, the baptism with the Holy Spirit. Now they were all one heart, one soul. That was how they were seeing that baptism with the Holy Spirit as.
இப்பொழுது அங்க நம்ம பார்க்கிறோம், அந்த விசுவாசிகள் எல்லாம் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். எப்படி அது நடந்தது? அது இயேசு கிறிஸ்து அந்த ஞானஸ்தானம் அவர்கள் ஒரே சரீரத்துக்குள்ளாக கொடுத்ததுனால அவர்கள் எல்லோரும் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக See, இருக்கிறார்கள். immediately when they were baptized with the Holy Spirit, and when after Peter spoke to all the people, stood up and he spoke to all the people, his first preaching. அவர்கள் பரிசுத்த ஆவியினால பிரசங்கம் பண்ணப்பட்டவுடன் பேதுரு எழுந்து நின்று அவருடைய முதல் பிரசங்கம் அவர் எல்லாரிடமும் பேசினார். And then you can see that immediately they gave themselves to the apostles' teaching, to the prayers, to the breaking of bread. Day to day, they were joined together and they grew in the word of God, and they grew on what it means to walk being baptized with the Holy Spirit. They grew in that. That's how they became one heart and one soul. அதற்கு பிறகு அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றதுக்கு பிறகு அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி அப்போஸ்தலர்களுடைய கற்றுக் கொடுத்ததற்காகவும் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்கள் வசனங்களை தியானிக்கவும் அவர்கள் அதற்குள்ளாக வளர்ந்தார்கள், ஒன்றாக வளர்ந்தார்கள். In Acts chapter 2 and verse 42 it says, and they continued steadfastly in the apostles' doctrine and fellowship, in the breaking of bread and in prayers. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். Then they started to know what it means to be baptized with the Holy Spirit. Into what I am getting baptized into. I am baptized into the body of Christ. I am not one member anymore. I am many members working together as one body, and this is why I have been baptized into the body of Christ. That is what it is. That was what happened on the day of Pentecost. அந்த பெந்தேகோஸ்து நாள் அவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டதுக்கு பிறகு அவர்கள் புரிந்து கொண்டார்கள் எதற்காக அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது என்று. அவர்கள் தனித்தனி நபர்கள் அல்ல, அதற்கு பிறகு அவர்கள் கிறிஸ்துவின் சரீரமாக பல அங்கத்தினர்கள், ஆனால் ஒரே ஆவியினால ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு ஒரே சரீரமாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். Now another example also was given of why the Holy Spirit God was so angry against Ananias and Sapphira. இன்னொரு உதாரணம் நான் பார்க்கலாம், எதற்காக தேவன் அனனியா சப்பீரா மேல் அவ்வளவு கோபமாக இருந்தார் என்று. Because the Lord baptized everyone into one body. ஏனெனில் தேவன் எல்லோரையும் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணினார். These two people wanted to be their own member. இந்த இரண்டு பேரும் அவர்களுடைய சொந்த அங்கத்தினராக இருக்க விரும்பினார்கள். Defeating the purpose of why they were being baptized with the Holy Spirit. எதற்காக அவர்கள் பரிசுத்த ஆவியில் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்பதன் நோக்கத்தை அவர்கள் அதை எடுத்துக்கொள்ள. Can you get it? It is different from being just a believer and being baptized with the Holy Spirit. You baptized into the body of Christ is different. Now you are now sold out to God's kingdom. இதுல வித்தியாசம் உண்டு. நீங்கள் ஒரு விசுவாசியாக இருக்கிறதற்கும் பரிசுத்த ஆவியானவரால ஞானஸ்நானம் பண்ணப்படுவதற்கும் பரிசுத்த ஆவியானவரால ஒரே அங்கத்தினராக சரீரமாக ஞானஸ்நானம் பண்ணப்படுவதற்கும் வித்தியாசம் உண்டு. You and me as just believers, you think and just go and live our life however it is. But when we are baptized into the body of Christ, we are a part, we are responsible for the body. நீங்களும் நானும் விசுவாசிகள் என்று நாம் நினைத்து கொண்டு அப்படியே இருந்தோம் என்றால் நாம் அப்படியே இருப்போம். ஆனால் நீங்கள் ஒரு கிறிஸ்துவின் சரீரமான ஒரே சரீரத்துக்குள் ஞானஸ்நானம் பண்ணப்படும் பொழுது நீங்கள் அதற்கு பொறுப்பாளிகளாக. Even if one member does mistake, the other member needs to support the body. ஒரு அவயம் ஒரு தவறு செய்தாலும் இன்னொரு அவயம் அதுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். You can go and test it at home. Go and put your finger under a knife, okay, and see what your other members of the body will do. That's the same when we are baptized into the body of Christ. That is a true thing, and that happened in the Acts of the Apostles. This was why they said that all were together all the time, all sold their possessions, they didn't have anything separate, all was in common. It was because of this day of Pentecost, the baptism with the Holy Spirit. That was what was in them. The baptism, their life, now they transformed, they were walking according to what they were baptized into. அவர்கள் இப்ப நீங்க வீட்டுல போய் நீங்க சோதிச்சு பாருங்க, ஒரு கத்தியை எடுத்து உங்க ஒரு விரல இப்படி வெட்டுனீங்கன்னா தெரியும் உங்களுடைய மத்த சரீரத்துல உள்ள மத்த அங்கமெல்லாம் என்ன செய்யும் என்று. அதே போலதான் அன்று பெந்தேகோஸ்து நாள்ல அவர்கள் எல்லோரும், அந்த விசுவாசிகள் எல்லோரும் ஒரே ஆவியினால ஒரே சரீரத்துக்குள்ளாக அவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்படும் பொழுது அவர்கள் அதை புரிந்து கொண்டார்கள். And now the Lord, whenever there was a baptism with the Holy Spirit, whether it be in Cornelius' house or whether it be in the day of Pentecost or wherever in Ephesus or where, whenever the Holy Spirit came upon them, they were baptized with the Holy Spirit. God gave gifts. For example, prophesying, tongues, whatever, 9 gifts they were given.
இப்பொழுது நீங்க எந்த இடத்துல பெந்தேகோஸ்து நாள்ல எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்ல கொர்நேலியஸ் வீட்டுல எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்ல எபேசு சபையில எடுத்துக்கொண்டாலும் சரி, எப்பவெல்லாம் அவர்கள் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பெறுகிறார்களோ, தேவன் அவர்களுக்கெல்லாம் ஆவியின் வரங்களையும் கொடுத்தார். அந்நிய பாஷையில பேசுகிறது, அந்த மாதிரியான வரங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. Because the gifts were given for common use, for the edification of the body, for more and more to be part of the body, to be members of the body. That's why the gifts was given. It is not our choice to judge upon all the gifts and say, this is wrong, that is wrong, that is right, this is right, I want this, I want that, and all. Is not this individualism there. But the gift was being given because you and me are being baptized into the body of Christ. We are all for common use from that time onwards. இந்த ஆவியின் வரங்கள் எல்லாம் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியால அவருடைய சரீரத்துக்குள்ளாக ஞானசானம் பண்ணப்பட்டிருக்கிறதுனால இந்த ஆவியின் வரங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது பல பேருக்கும் அது உபயோகப்படுவதற்காக, சபையின் பக்தி விருத்திக்காக அது கொடுக்கப்படுகிறது. அது தனிப்பட்ட நபருக்காகவோ எனக்கு இது வேண்டும், எனக்கு அது வேண்டும், எனக்கு இது வேண்டாம், அது வேண்டாம் என்று சொல்வதற்காகவோ அல்ல. That's why wherever body has been mentioned and wherever members and body has been mentioned, gifts are also been mentioned. அதனால்தான் எந்த இடத்துல எல்லாம் சரீரமும் அங்கத்தினர்களும் சொல்லப்படுகிறதோ அந்த இடத்துல எல்லாம் வரங்களும் சொல்லப்படுகிறது. In 1 Corinthians chapter 12, it starts with the gifts and then it says about body and members. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல அது வரங்கள்னால ஆரம்பிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் சரீரத்தையும் அங்கத்தினர்களையும். Romans chapter 12, it starts with body and members and then it says about the gifts. ரோமன் 12வது அதிகாரத்துல அது சரீரத்தை கொடுத்தும் அது அங்கத்தினர்களை கொடுத்தும் சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் வரங்கள் சொல்லப்படுகிறது. In Ephesians chapter 4, it says about body of Christ and it says about apostle, prophet, teachers, evangelist. That's what Ephesians 4. எபேசியர் 4வது அதிகாரத்திலேயும் அது கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு அப்போஸ்தலர்கள், போதகர்கள், ஆசிரியர்கள். So don't have one view about gifts and think that you are a member of the body of Christ. Everything needs to be, we need to grow in God's word. We need to grow in the truth. Give ourselves open to what the word says. Don't give a word to what others say. You can read, you can meditate, you can understand what the word of God says. நாம நம்மளே சொந்தமா ஏதாவது ஒரு விளக்கம் வைத்துக் கொண்டிருக்க முடியாது வரங்களுக்கு. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை படித்து, தேவனுடைய வார்த்தையை தியானித்து, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்க்காதீர்கள். You might now say, I believe in the Lord Jesus. I thought that automatically I am a member of the body of Christ. I don't think so. I don't think so. நீங்க இப்ப சொல்லலாம், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அப்படி நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது தானாகவே நான் ஒரு அங்கத்தினராக இருக்கிறேன் என்று. But that was not what the word of God explains. They were all separately. They knew that they were baptized with the Holy Spirit. They were baptized into the body of Christ. From there on, their motive was to keep that unity. To walk in that unity, to change themselves, whatever is there of the old self, so that now they walk in the unity into which they were baptized. That is what is us. அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது, அவர்கள் பரிசுத்த ஆவியினால அவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் அந்த ஒற்றுமையில் அவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய பழையதையெல்லாம் விட்டுவிட்டு ஒருவருக்கொருவர் எப்படி ஒற்றுமையில் நடக்க வேண்டும் என்று அப்படி நடந்தார்கள். We believe in the Lord Jesus and we have the Holy Spirit in us. Yes. நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம், நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமா. John baptized with water. யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தார். But he says, I am the one who baptizes you with the Holy Spirit and fire. Jesus says, I am the one who baptizes you with the... நான் தான் உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் பண்ணுகிறேன். That's what happened on the day of Pentecost. It was a baptism of Jesus for his people to unite them into the body of Christ. அதுதான் பெந்தேகோஸ்து நாள்ல நடந்தது. அது இயேசு கிறிஸ்துவினுடைய பப்டிசமாக இருக்கிறது. அவருடைய ஜனங்களை அவர்கள் ஒன்று சேர்ப்பதற்காக அவர் செய்தார். That's why in Acts of Apostles, whatever they had arguments or fight or dissensions or whatever it is, they knew that they were baptized into one body and they always returned to what they were being baptized into. அதனால்தான் அப்போஸ்தலர் அதிகாரத்துல நான் பார்க்கலாம், அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாருமே அவர்களுக்கு தனித்தனி வேறுபாடுகள், வித்தியாசங்கள் என்ன இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தெரியும் அவர்கள் ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் என்று. அவர்கள் எப்படி இருந்தாலும் மீண்டுமாக அந்த சரீரத்துக்குள் வந்து விடுவார்கள். Do you want to be baptized with the Holy Spirit? நீங்கள் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற விரும்புகிறீர்களா? Jesus the baptizer wants to baptize you into his body. இயேசு ஞானஸ்நானம் கொடுக்கிறவர், அவருடைய சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் கொடுக்க அவர் விரும்புகிறார். The body of Christ, which is the church. அவருடைய சரீரம், அவருடைய சபை. Not the building church.
இந்த பில்டிங் இல்ல, but the church, which is a called out people for the Lord. ஆனால் சபை தேவனுக்காக அழைக்கப்பட்ட அந்த ஜனங்கள் உள்ள சபை. We are members, நாம் எல்லாம் அங்கத்தினர்கள், baptized and united in and into his body. நாம் எல்லோரும் ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டு ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறோம், அவருக்குள்ளாகவும் அவருடைய சரீரத்துக்குள்ளாகவும். There is no individualism. அங்கே ஒரு தனித்துவம் கிடையாது. It is for common good. அது எல்லோரும் பொது நலத்துக்காக. Common good will always involve sufferings. அந்த பொது நலம் எப்பொழுதுமே அது பாடுகளும் சேர்ந்திருக்கிறது. Whether inside the body or outside the body. அது சரீரத்துக்குள்ளாகவோ சரீரத்துக்கு வெளியாகவோ. We are baptized into the body of Christ. நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுக்கிறோம். I am not alone. நான் தனி அல்ல. I am the member of the body. நான் சரீரத்தின் அங்கத்தினராக இருக்கிறேன். United by Christ Jesus. இயேசு கிறிஸ்துவினால ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறேன். So that I will never be alone. அப்பொழுது நான் எப்பொழுதுமே தனியாக இல்லை. I have Father, Son and Holy Spirit along with me, plus I have the other members along with me into whom I am baptized into. என்னோடு பிதாவானவரும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். அதோடு கூட நான் யாரு கூட ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கனோ அந்த சரீரமும் என்னோடு இருக்கிறது. We are baptized into the body of Christ. There are members. நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லோரும் அங்கத்தினர்கள். A person who has been baptized with the Holy Spirit cannot say he is alone. பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட ஒரு நபர் நான் தனி என்று சொல்ல முடியாது. Because that is not that baptism. We have been baptized into his body. Members are there. நீங்கள் அந்த அவருடைய சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். அந்த அங்கத்தினர்கள் அங்கே இருக்கிறார்கள். This was what happened on the day of Pentecost. இதுதான் பெந்தேகோஸ்து நாள்ல நடந்தது. Do you know why you have been baptized? உங்களுக்கு தெரியுமா எதற்காக நாம் ஞானஸ்நானம் I'm not saying you took baptism. If you have been baptized with the Holy Spirit, do you know why you have been baptized? நீங்கள் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியுமா எதற்காக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டீர்கள் என்று? For us to function as a body, to function and represent the kingdom of God in all possible ways. எல்லா வழியிலையும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரதிபலிக்கிறதாக ஒரு அங்கத்தினராக நாம் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். Let's all close our eyes today. நாம் எல்லோரும் கண்களை மூடுவோம். If you want to be baptized with the Holy Spirit today, you need to ask the Lord. You need to ask, Lord, baptize me, Lord. Baptize me into your body. Not just baptize me to give tongues, or not baptize me so that I will get some fancy thing. Oh, I want to be sure of heaven or something. It is not that. Baptize me into your body. You need to know what it means to be baptized into the body. You need to acknowledge it. You need to say, Lord, I am a member. There are many members. There is high members, there is low members, there is different kinds of members, but we are all baptized into one body. And I want to be baptized into your body, and I want to work as a body. I want to be like these 120 people. I want to be like these people in the house of Cornelius. I want to be like the 3,000 people who are baptized into the body of Christ. They were added on to the church, and they did everything. They moved cities. They were able to impact places because they were baptized into the body, and they realized that they are a member of a body. They are not individuals going out and coming in, going there and coming in, just doing individual members. No, they were just like our body. They were members of the body of Christ. So today, with this revelation, if you ask the Lord to baptize you with the Holy Spirit, Jesus the baptizer will baptize us. So today we ask in the mighty name of Jesus to baptize your children, Lord. And for the people who have already been baptized, Lord, with the Holy Spirit, Lord, we pray that you will strengthen them, enable them, open their eyes so that we can walk, Lord, as a body of Christ. Not like individual members, but as a body of Christ, guided by the head of the church, guided by the church, and we serve as a part of the church who has been purchased by the blood of Jesus Christ. So today, Lord, that's what we have signed up to. This is what is our life. This is what is our future. We have been baptized by the Holy Spirit so that our future is in you, Lord. Our future is in the body of Christ. And we walk as a body of Christ. We as individual members, but we have been shown as the body of Christ. We speak as the body of Christ. Lord, we pray that you will, Lord, teach us. You shall know the truth, and the truth will set you free. Lord, we pray that you'll help us walk into that truth. Just want to thank you and give you all the glory and honor. In Jesus' name,
Amen. Amen.